திரு மணிகண்டன், உங்க நிறைவு கருத்து சுருக்கமா. கார்த்திகை செல்வன் 2 மாதத்துக்கு முன்னாடி திருமாவளவன் உங்களுக்கு கொடுத்த நேர்காணல்ல அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைந்தால் அது ஒரு வலிமையான கூட்டணியா எங்களுக்கு சவாலா உருவெடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அமையவே இல்லைங்கிறாரு. ஏன் இந்த குழப்பம் கமல் மாதிரி பேசுறாரு அவர்கிட்ட தான் கேட்கணுங்க. 2வது என்ன விஷயம்னா, அதிமுகவில் பயணித்து இன்னைக்கு தேசிய கட்சி பாஜகவில் இருக்கிறதுனால திரு நயினார் நாகேந்திரன் தேசிய திராவிட மாப்பிள்ளை அப்படின்னு அதிமுக இருந்து அழைக்கிறாங்க. அதிமுக கூட்டணி வச்சதுனால மரியாதைக்குரிய திருமாவளவனை மச்சான் திருமாவளவன் அப்படின்னு கூட அழைக்கிறோம். இதுல எங்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாதுங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் ரவீந்திரன் சார் சொல்லிடுறேன், 2011 அதிமுகவோடு கூட்டணி ஏற்படுகின்ற வரை விஜயகாந்த் என்ன சொன்னார்னா, 2 திராவிட கட்சியும் இல்ல நான் தனித்து தான் போவேன்னு சொல்லிட்டு பாய்ஸ் கார்டன்ல போய் கூட்டணி வச்சாரு. அதை விட்டு சார் சேம் சைடு கோலே போறேன். எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பிளைட் ஏற வரைக்கும் என்ன சார் சொன்னாரு, பாஜகவோட 3036 வரை கூட்டணி கிடையாதுனாரு. டெல்லிக்கு பிளைட் ஏறனே மாறுச்சு இல்ல. அந்த மாதிரி தான் நாளைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய அதிபரும் மாற போறார் அப்படிங்கறது ஒரே ஒண்ணு சொல்லிடுறேன். விஜய் ஓட்டு யாருக்கு, அதை திமுக கேட்டீங்க, பல்கா வாங்கிட்டு இருக்கிற சிறுபான்மையினர் ஓட்டு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த விஜயால் பெருமளவில் பிரிக்கப்படும். 18 இருந்து 40 வயதுக்குள்ள இளம் பெண்கள் ஓட்டு பிரிக்கப்படும். இது இந்த ஓட்டு பிரிவு செல்லாத ஓட்டு அதிமுக வெற்றி. நாட்டுக்கு மோடி என்று தீர்ப்பளித்த மக்கள் 2026 சேட்டுக்கு எடப்பாடி என்று தீர்ப்பளிப்பார்கள். திரு நாகராஜ், ரொம்ப சுருக்கமா நிறைவு கருத்து. ரொம்ப சுருக்கமா வன்னியர் உங்கள்கிட்ட நிறைவு பண்றேன். திரு நாகராஜ். எஸ். இல்ல, தொடர்ச்சியா அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விமர்சிப்பது பேசுவது எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய பயத்தை காட்டுகிறது, கூட்டணி கட்சியினுடைய பயத்தை காட்டுகிறது. நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை நாங்க பெற போறோம்னு பார்த்துக்கிறோம். திரு வன்னியர், ரொம்ப சுருக்கமா நிறைவு கருத்து. இல்ல பயம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த மக்களுக்கு எதிராக பாஜக தொடர்ந்து செயல்படுவதால் அந்த அச்சத்திலிருந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த கூட்டு பொறுப்பின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணியில நாங்கள் தொடர்றோம். இந்தியாவில் இந்தியர்களை இந்துக்கள் முஸ்லீம்கள் பிரிக்கிறது, இந்துக்களுக்குள்ளேயே பார்ப்பனை இந்து, பிற்படுத்தப்பட்ட இந்து, சாதி இந்து பிரிக்கிறது. இப்படி பிளவுவாதம், பிரிவினைவாதம், வெறுப்புவாதம், இல்ல பிளவுவாதம், பிரிவினைவாதம், வெறுப்புவாதம், இந்த மூன்றையும் உள்ளடக்கியதான் பாஜக. அந்த பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். 2 பேரும் பேசிக்கங்க, மக்கள் முடிவு பண்ணட்டும்.